ஏன் தெரியல. அதுக்காக தான் கடைசி சீட்ல ஓரமா உட்காந்தேன், உங்களுக்குலாம் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் வேற தூக்கி வச்சா இப்போ தர்புகா சிவா வேற கட் பண்ண முடியாது, அவர் தான் அதை மாற்றி விட்டாங்கன்னு. நான் அந்த விவரம் தெரிஞ்சு நான் எவ்வளோ வருஷம் இந்த வருஷத்தில் உட்காந்துருக்கேன், 27 வருஷமா அந்த இடத்துல உட்காந்துருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. முன்னாடி உங்கள்லேயே இருந்து வந்த ஒருத்தன் அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது. அன்னைக்கு நாங்கள் உள்ளே வரும்போது எல்லாமே பேப்பரும் பேனாவும் கையில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் எழுதிட்டு இருப்போம். அது ஷார்ட் ஹேண்ட் படிக்கலை. நான் அண்ணன் மாதிரி பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கடகடன்னு அடிக்கும்போது நாங்கள் எழுத்தில் எழுதிட்டு ஒரு குறிப்பான வார்த்தையெல்லாம் எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் தான் டெலிவிஷன் வந்துச்சு. அப்போ டெலிவிஷன் மீடியாவுக்கும் எங்களுக்கும் பொறாமையாக இருக்கும். அவங்க அரசியல்வாதிலாம் பேட்டி கொடுக்கும்போது டிவி சேனல்ஸ் பேர சொல்லி அவங்கெல்லாம் வந்துடலாம் அப்புறம் கொடுப்போம். அப்போ நாங்கள்லாம் யார் அப்படின்னு சண்டைக்கு வேற போகிறோம். இப்போ பேப்பரும் போயிடுச்சு, கேமராவும் போயிடுச்சு, மொபைல் முன்னாடி நிற்குது. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நிற்குது. ப்ரெஸ் ஷோ அப்படின்னு தனியாக ஒன்று போடுறாங்க, இன்ஃப்ளூயன்சர் ஷோ அப்படின்னு தனியாக போடுறாங்க, நடுவில் ஒரு ஷோ போடுவாங்க போல. பெரிய அளவில் டெவலப் ஆகி இருக்குது. அதனால் கொஞ்சம் வச்சு செய்யாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நாளைக்கு நான் முதலமைச்சரானா உங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். பன்னீர் அண்ணன் கேமராமேன், அவங்களுக்கு தான் நான் முழு நன்றியை சொல்லணும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னையும் பார்க்கும்படியாக காட்டினவர். ஏன்னா நேர்கொண்ட பார்வையோ ரணசிங்கமோ மற்ற படங்கள்லாம் அந்தந்த நட்சத்திரங்கள் கூட நடித்ததுனால நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருச்சு. இதில் ஒரு இருட்டான அறை, ஒரு விடிகாலை பொழுது, அது ஒரு 4க்கு 4 அறை. அதில் எவ்வளோ தூரம் ஆங்கிள் வைக்க முடியுமோ நம்ம அண்ணன் சுருணை சிவானன் சொன்ன மாதிரி அது ஒரு சிறை அறைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 4 ஸ்டோர் தான். அப்போ எவ்வளோ மல்டிபிள் ஃப்ரேம் வச்சா ஒரு வெரைட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத பன்னீர் அண்ணன் படாத பாடுபட்டு எடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரிஜினல் சிறையிலே எடுக்கப்பட்ட விஷயம். அது அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் அன்னைக்கு பார்த்தேன் கண்கூட. ரொம்ப மறக்க முடியாத ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கவிதா பாரதி அவர்கள் நிறையா சொன்னாங்க. நம்ம என்ன சொன்னாலும் நேர் எதிர நிற்பார் அப்படின்னு. நான் அவர் பக்கத்துலேயே தான் வர்றேன்றேன், அவர் தான் தள்ளி தள்ளி விடுறாரு. இன்னைக்கு கூட கடைசியில் அவர் பக்கத்தில் உட்காந்தேன், அவர் தான் தள்ளி விட்டு போய் நடுவில் போங்க, மத்தியில் போங்க, ஒன்றியத்துக்கு போங்க அனுப்பி விடுறது போல அவங்க அனுப்பி விட்டுட்டு நாங்கள் கடைசியில் இருக்கோம், அவர் பார்ட்டியில் மத்தியில் இருக்காருன்னு சொல்றது அவங்க. ரெண்டும் அவங்க தான் செய்றாங்க. நம்ம என்ன செய்யறது? நம்ம எங்கே போச்சுட்டாலும் போகிறோம், எங்கே வரச்சுனாலும் சொல்கிறோம், நம்ம அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் பெரிய முரண்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அண்ணன் அமீர் அண்ணன் அவங்களும் இதே மாதிரி வேற ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணன் கவிதா பாரதி பயன்படுத்திய வார்த்தையை தான் சொன்னாங்க. நாங்கள் கொள்கைன்னு நாங்கள் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அதுக்கு நேர் எதிர் நிலைப்பாடில் நிற்கிறவர் தம்பி பாண்டே. ஆனால் அவர் என்னுடைய உறவு, என்னுடைய நட்பு, என்னுடைய